இறைவனின் படைப்புகள் எல்லாம் அழகானவை. அதிலும் மனித படைப்புகள் மிக மிக அழகானவை. ஒவ்வொரு உயிர்களுக்கும் தோற்றம் உண்டு, அதே நேரத்தில் மரணமும் உண்டு. மரணம் என்பது மனிதனின் இறுதி யாத்திரை. மண்ணறை என்பது மரணத்துக்கு பின் மனிதன் துயில் கொள்ளும் வீடு. மண்ணறைக்குள் ஒரு வாழ்க்கை முறை உண்டு. இந்த வாழ்க்கை முறைக்குள் ஒவ்வொருவரும் சங்கமித்தே ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், மண்ணறை ஒன்று சொர்க்கத்தின் பூங்கா அல்லது நரகத்தின் படுகொலி என்று. ஆம், மாளிகைக்காடு என்பது கிழக்கு மாகாணத்தின் பிரதான ஊர்களில் ஒன்று. சிறு நிலப்பரப்பை கொண்ட இந்த ஊரின் சிறப்புகள் ஏராளம் உண்டு. அந்த அடிப்படையில் இந்த மக்களின் தேவைகளும் அதிகம் உண்டு. அவர்களின் தேவைகளில் இன்று மாளிகைக்காடு மக்கள் வேண்டுவது தங்கள் மரணத்துக்கு பின் தங்களை நல்லடக்கம் செய்ய ஒரு அழகிய மையவாடி. 11,000 மக்கள் சனத்தொகையை கொண்ட இந்த ஊரின் கடற்கரை ஓரத்தில் இந்த மக்களுக்கென்று இருப்பது ஒரே ஒரு மையவாடி மாத்திரமே. 1 ஏக்கர் நிலப்பரப்பையும் கொண்டிராத இந்த மையவாடி 80 ஆண்டுகள் பழமையானது. பிறப்பின் வீதத்துக்கு ஏற்ப இறப்பின் வீதமும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மக்களின் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்ய ஒரு முறையான மையவாடி இல்லை என்பதே துர்பாக்கியம். கடற்கரை ஓரத்தை அண்டியிருக்கும் இந்த மையவாடி கடல் அரிப்புகளால் காவு கொள்ளப்பட்டு தனது பாதி நிலப்பரப்பை இழந்திருக்கின்றது. மண்மூட்டைகளை கொண்டு அணைகட்டி கடல் அரிப்பை தடுக்க முடியுமா? இல்லை. ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்து நிரம்பியிருக்கும் இந்த மையவாடியில் தற்போது ஜனாசாக்களை அடக்கம் செய்ய இடமில்லை. குழி வெட்டுகின்ற போதெல்லாம் மனித எலும்புக்கூடுகளும் எச்சங்களும் வெளியாகின்றது. இதைவிட கொடுமை எதுவுமே இருக்க முடியாது. கடலரிப்பு காலங்களில் பல நூற்றுக்கணக்கான ஜனாசாக்கள் மேலே எழுந்தது. மரணத்துக்கு பின்னரான மாளிகைக்காட்டு மக்களின் வாழ்வியலும் மறுக்கப்படுகின்றதா? முழு மாளிகைக்காட்டு மக்களுக்கும் தங்களுக்கோர் நிலையான மையவாடி இல்லை எனும் ஏக்கமும் மனவேதனையும் வலியும் நிலை கொண்டுள்ளது. இந்த மக்கள் இன்று வேண்டுவது தங்களுக்கான ஒரு மையவாடியை. இது நிறைவேறுமா? கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அரசியல் தலைமைகளே, தனவந்தர்களே, கல்வியலாளர்களே, இதை பற்றி சிந்திக்க மாட்டீர்களா? ஒரு சமூகத்துக்கு இதைவிட அவலம் எதுவும் இருக்க முடியாது. ஒரு ஜனாசாவில் ஒரு ஈ குந்தி இருந்தால் அது பெரும் வலி. ஆனால் அடக்கப்பட்ட மாளிகைக்காட்டு மக்களின் ஜனாசாக்களில் கடல் பாரிய அலைகளால் அடித்தது. குழி வெட்டுகின்ற போது பல ஜனாசாக்களில் மண்வெட்டிகள் பட்டு ரத்தம் தெரித்தது. ஏன் இந்த கொடுமை மாளிகைக்காட்டு மக்களுக்கு? வாருங்கள், இறைவனுக்காக கைகோர்ப்போம், தீர்வை காண்போம். நமது சதாக்காக்கள், நமது தர்மங்கள், நமது நல்ல சிந்தனைகள் இறைவனிடத்தில் நட்பேறு அடையட்டும். மாளிகைக்காடு ஈஸ்ட், மாளிகைக்காட்டு சென்ட்ரல், மாளிகைக்காடு வெஸ்ட், எஹட் வீடமைப்பு திட்டம் காரைதீவு, சாய்ந்தமருது 16, சாய்ந்தமருது 17 போன்ற இடங்களில் வாழும் முஸ்லிம் மக்களின் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்யும் இந்த மையவாடிக்கு பதிலீடாக ஒரு மையவாடியை தேடுவோம். நமது முன்னோர்கள் பள்ளிவாசல்களுக்காக, பாடசாலைகளுக்காக பல ஏக்கர் காணிகளை இறைவனுக்காகவே வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வழிகாட்டல் நமக்கு உண்டு. அந்த வழிகாட்டல் நமக்கு உண்டு. முன்னோர்கள் வழியில் பயணிப்போம். வாருங்கள். மாளிகைக்காடு பிரதான வீதி பின்புறத்தில் ஒலிவோரியஸ் பகுதியில் தனியார் காணிகள் உண்டு. அதனை பெற்றுக் கொடுக்க முயற்சிப்போம். அல்லாஹ் உங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்ளட்டும். மரணம் வந்துவிட்டால் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும். நன்றி.